பற்றி நம்ம மத்தியில் தஞ்சாவூர்லேருந்து பர்னபாஸ் என்ற ஒரு தேவ மனிதன் நம்ம மத்தியில் இன்னைக்கு தேவ செய்தியை கத்தர் கொடுக்க வந்திருக்கிறாங்க. கணவன் மனைவியை அவர்களை வரவேற்கும்படியாக நம்ம நல்ல கரங்களை தட்டி ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. 3 முறை கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சங்கீதம் 22, 24 வாசிப்போம். ஒருவர் வாசிக்கலாம். ஹல்லேலூயா. ஒருவர் வாசிக்கலாம். சங்கீதம் 22, 24. ஆமென். ஹல்லேலூயா. எழுந்து நின்று ஒரே ஒரு பாடலை பாடி நம்ம அமரலாம். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை இருப்பதில்லை. நம்பினோரை நீ மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே.
நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, நன்றி இயேசுவே. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, துதிக்கிறோம். நீ கொடுத்த நல்ல ஒரு அற்புதமான இந்த மதிய வேளைக்காக நன்றி. மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் நீர் வாசம் பண்ணுகிறீர், மெய்யாகவே நீர் இருக்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. வந்த ஜனங்களை ஆசீர்வதியும், வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வாரும். உங்களுடைய பிரசன்னம் மாத்திரம் இந்த இடத்துல ஆண்டவரே நிறைந்திருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவு வரை உங்களுடைய பிரசன்னம் மாத்திரமே இருப்பதாக. பெரிய காரியங்களை செய்யும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. அப்படியே அமருவோம். கர்த்தர் நல்லவர், ஆமென். ஹல்லேலூயா. அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது உபத்திரவம், ஆமென். இன்றைக்கு அநேகர் உபத்திரவத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். உபத்திரவம் என்பது நீங்கள் வேதத்தை வாசிக்கிறவர்களுக்கு நன்கு தெரியும். யோபுவின் மிகப்பெரிய உபத்திரவம், ஹல்லேலூயா. அடுத்து தாவீதின் மிகப்பெரிய உபத்திரவம். அதே போல இன்னைக்கு கடந்து வருகிறதான எத்தனையோ தேவதாசர்கள், விசுவாச பிள்ளைகள் அந்த உபத்திரவத்தின் ஊடாய் கடந்து வருகிறார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி வாசிக்கும் பொழுது அவர் உபத்திரவத்தை பார்க்கிற அன்பு தெய்வம். ஹல்லேலூயா. தஞ்சை பட்டணத்திலே மகிமையான ஊழியத்தை செய்து வருகிற நாங்கள் பல பாடுகள் மித்தமாக கடந்து வந்தோம். எங்களை தேவன் அப்படியே முறுக்கி பிழிந்து எடுத்தது போல எங்களுடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை தேவன் நடத்தி கொண்டு வந்தார். ஒரு முறை என்னுடைய இரண்டாவது மகன் திடீரென்று ஜுரம் வந்துவிட்டது. ஒரு 3 நாள் கழித்த உடனே அவன் நல்லா பேசி கொண்டிருந்தவன், நல்ல பாடல்கள் பாடுவான், நல்ல கீத வாத்தியங்களை வாசிக்கிற அருமையான ஒரு தேவனுடைய பிள்ளை, உற்சாகமே செயல்படுகிற பிள்ளை. 6th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறார், இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த 3 டேஸ் முடிஞ்ச உடனே திடீரென்று வாய் பேச முடியாத ஊமையாகிவிட்டான். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடத்திலே ஒரு 10 அடிக்குள்ள ஒரு 50 முறை ஓடி ஓடி வந்து விடுவான். இந்த இடத்துல அமர வச்சோம்னா இது போயிட்டு 100 தடவை வந்துடுவான். அப்படி பார்க்கும் பொழுது நான் மிகவும் உபத்திரவத்தின் மத்தியில் தான் நான் கடந்து வந்தேன். அப்படி கடந்து வந்து திருமணங்களை தேவனே வாய்க்க பண்ணி ஒரு பெண்ணை கொடுத்தார். 10 மாதத்திலே ஒரு அருமையான ஆண் குழந்தை மூத்த மகனை கொடுத்தார். 2வது மகனும் பிறப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனாலும் 2வது மகனையும் தேவன் கொடுத்தார். நான் நினைக்கிறேன், எனக்குமே 2 காலுமே முடியலை. அப்போ எனக்கு கொடுத்த 2 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை மெண்டல் மாதிரி தெருவில் அல்லது ரோட்டில் சுற்றி தெரிந்தா, அல்லது ஊமையாகி பேசாமல் இருந்தா எப்படிப்பா நம்முடைய ஊழியத்தை நாங்கள் செய்வது? நம்முடைய கனமான ஊழியத்தை இதன் மத்தியிலே நாங்கள் வல்லமையா செய்ய காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், உண்மையே நாங்கள் சார்ந்து, உண்மையே நாங்கள் நம்பியிருக்கிறோம் என்று சொல்லி 14 நாட்கள் கண்ணீரோடு ஜெபித்தேன். நம்முடைய பாஸ்டர் அம்மா அவங்க ஆஸ்பத்திரியில் பிள்ளையை வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க.
ஆனால் நான் மாத்திரம் வீட்டில் இருந்து இரவு பகலாக கண்ணீர் விட்டு அழுகிறேன், தாங்கவே முடியலை. நானும் கால் முடியாமல் இருந்து பிள்ளையும் ஊமென்னு சொன்னாங்கன்னா என்ன எப்படி இந்த தேசம் சொல்லுவாங்க, ஊர் மக்கள் சொல்லுவாங்க, நிறைய ஊழியர்கள் விசுவாச பிள்ளைகள்லாம் பார்த்து என்னப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி 14 நாள்கள் ஜெபித்தேன். 14வது நாள் முடித்த உடனே ஒரு முடிவுக்கு வந்தேன். என்ன தெரியுங்களா? ஆண்டவரே, இன்றைக்கு சபை ஆராதனை இதை முடித்து விட்டு 1 மணிக்கு நான் பிள்ளையை பார்க்க போகும் பொழுது என்னோட பிள்ளை 14 நாட்கள் பேசாமல் இருந்த மகன் பேச வேண்டும் என்று நான் ஆசையோடு விருப்பத்தோடு சென்றேன். அப்படி போகும்போது மணி 1:30 இருக்கும். அவங்க ஆஸ்பத்திரி காமிச்சு வெளியே கூட்டிகிட்டு வந்தாங்க. என்னை பார்த்த உடனே 14 நாட்கள் பேசாத மகன் திடீரென்று அப்பா என்று சொல்லி சொன்னான். அல்லேலூயா, கரங்களை தட்டுவோம், ஆமென். அந்த அப்பா என்று சொன்ன உடனே என்னோட சகோதரி அவனை கட்டி பிடித்து அவனை தூக்கி, ஆண்டவரே உமக்கு நன்றி, இந்த பிள்ளையை பேச வைத்தீரே உமக்கு நன்றி என்று சொல்லி என்ற சகோதரி கண்ணீர் விட்டு அழுதார்கள். நானும் கண்ணீர் விட்டு அழுதேன். 14 நாட்கள் பேச முடியாத பிள்ளைய மிகவும் அற்புதமாக நீ பேச வைத்தீரே உமக்கு நன்றின்னு சொன்னோம். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் நீங்கள் உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வர்றீங்க. ஆனால் உங்களுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். ஆமே, இந்த உலகத்தில் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். என் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னோட தாய் தகப்பன்மார்கள் திடீரென்று மரித்து விட்டார்கள். காரணம் என்னவென்று சொல்லி பார்த்தால், மகன் 2 கால் முடியாமல் இருக்கிறானே, எப்படி இந்த உலகத்தில் வாழப்போகிறான், என்ன செய்ய போகிறான் என்று சொல்லி 14 வயதிலே என்னோட தகப்பனாரும் 17 வயதிலே என்னோட தாயாரும் மரித்து விட்டார்கள். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதற்கு அடுத்து பார்க்கும் பொழுது சிறு வயதிலிருந்து கால் முடியாமல் இருந்த நான் கல்லூரி நாட்களில் படிக்க வேண்டும் என்று சொல்லி எப்படியாவது கல்லூரி ஒரு பேராசிரியராக ஆக வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டேன். அப்படி பிரயாசப்படும் பொழுது எம்ஏ எம்ஃபில் படித்து முடித்து விட்டு அரசாங்க வேலைக்காக நான் காத்திருந்த பொழுது தேவனோட அழைப்பை பெற்று ஆண்டவர் பலமுறை என்னோடு பேசினார். மகனே, உனக்குள்ளே இருக்கிற அந்த வைராக்கியம், எனக்காக நீ பிரயாசப்படுகிற பிரயாசங்களை நான் அறிஞ்சிருக்கிறேன். அதனால மகனே, அரசாங்க வேலையை விட நீ எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஒரு 15 ஆண்டுகள் எனக்காக காத்திருந்தார். சென்னை பட்டணத்தில் வந்து 1 ஆண்டுகள் காத்திருந்தேன். எப்படியாவது வேலை வாங்க வேண்டும் என்று சொல்லி 1 வருடம் கழித்த உடனே திரும்ப தஞ்சாவூருக்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி தேவன் சொன்னது நிமித்தமாக தஞ்சாவூர் கடந்து சென்றேன். சிறு வயதிலே அம்மா அப்பாவை இழந்த நான் பள்ளி கல்லூரி படிப்பையும் படித்து முடித்து விட்டு வேலை கிடைக்கவில்லை. அல்லேலூயா, வேலை வாய்ப்பும் வரலை. அப்போ வேலையும் இல்லை, காலும் முடியலைன்னு சொல்ல எப்படி பிழைப்பு நடத்துவதுன்னு சொல்லி என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆமேன், அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமேன், அல்லேலூயா சொல்லுவான், அல்லேலூயா. அப்படி கடந்து வரும் பொழுது 35 வயது ஆகிவிட்டது. திருமணத்துக்கு வழியே இல்லை, திருமணம் செய்வதற்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா வருமானம் இல்லையே, வருமானம் இல்லை, வேலை இல்லை. அப்படி ஜெபிக்கும் பொழுது எனக்கு பெண் பார்ப்பதற்கு யாருமே இல்லை, யாருமே முன் வரலை. அம்மா அப்பா இறந்துட்டாங்க, அக்காவுக்கு ஒன்றுமே தெரியாது. அப்போ சபை மூப்பரும் ஊழியர்கள் தான் பெண் பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது ஒருவேளை நான் சொன்னேன்னா, தம்பி உனக்கு என்ன சம்பாத்தியன்னு கேட்பாங்க. அல்லேலூயா, என்ன வருமானம்னு சொல்லி கேட்பாங்க இல்லைங்களா? அதை நினச்சி பார்த்தே ஒரு முடிவுக்கு வந்தேன். என்னன்னா, சரி, வானத்தையும் பூமி உண்டாக்கின ஆண்டவர் இருக்கிறார் நமக்கு, அவர் பார்த்து கொள்வார் என்று சொல்லி நான் கண்ணீரோடு 2.5 வருடம் ஜெபித்தேன். இன்னைக்கு இருக்கிற தாய் தகப்பன்மார்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, தன் பிள்ளைகளுக்கு பயோடேட்டா கொடுக்குறாங்க, ரெஸ்யூம் கொடுக்குறாங்க. அப்படி தான் கேட்டு பெண்களை பார்க்குறாங்க. எனக்கு எந்த வழியும் இல்லை. நான் முடிவுக்கு வந்த பிறகு 2.5 ஆண்டுகள் கழித்து தேவன் பேசினார். மகனே, உனக்கு ஒரு ஏற்ற துணையை தருவேன், அந்த மகள் வெளி தேசத்தில் இருக்கிறாள் என்று சொல்லி, அதுக்கு கிழக்கு தேசம் என்று சொல்லி தேவன் சொன்னார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த 2.5 ஆண்டுகள் கழித்து எனக்கு நம்பிக்கை இல்லை. அதில் எப்படி கால் முடியாமல் இருக்கிறேன், இந்த 32 மாவட்டத்திலே நமக்கு நல்ல ஒரு பெண் கிடைக்கவில்லையே, எப்படி வெளி தேசத்துக்கு ஒரு பெண்ணை கொண்டு வர முடியும்னு சொல்லி நான் யோசித்த பொழுது ஆண்டவர் சொன்னார்,
ஆபிரகாம்கிட்ட சொல்லும்போது சாராள் நகைச்சாங்க. நீங்கள் சகரியை எலிசபெத்தை பார்க்கும் பொழுது அவர்களும் நகைச்சாங்க. அதை போல நான் நகைச்சேன். அல்லேலூயா. அப்படி நகைக்கும் பொழுது என்ன நடந்துச்சு கேட்டிங்கன்னா, ஒரு 2.5 வருடம் முடிந்த உடனே எங்கள் ஊர் பக்கத்து ஊருக்கு நான் ஊழியத்துக்கு சென்றிருந்த பொழுது அங்கே ஒரு பெண் வந்திருந்தார்கள். நான் விசாரித்தேன், நீங்கள் யார் என்று சொல்லி. நான் சிங்கப்பூர் தேசத்திலிருந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார்கள். அவர்கள் சொல்வதை பார்த்தால் மிகவும் பாரத்தோடு கண்ணீரோடு சொன்னார்கள். அல்லேலூயா. அப்படி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் பேசினார், மகனே நீ 2.5 வருஷம் ஜெபிச்ச இல்லையா, உனக்காக சிங்கப்பூர் தேசத்தில் வைத்து உருவாக்கி இந்த மகளை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இது உனக்கு ஏற்ற துணை, நீ தேடின மகள் இவள்தான் என்று சொன்ன உடனே எனக்கு 100க்கு 200 முறை சந்தோஷம் வந்தது. காரணம் என்னவென்று சொல்லி பார்ப்போமானால், என்னை விட இன்னும் தீவிரமாக நல்ல வைராக்கியமாக போதிக்கிற நல்ல விசுவாசிக்கிற ஒரு பெண் ஆண்டவருக்காக இந்த வாலிப வயதிலே இவ்வளவு வைராக்கியம் பேசுகிறார்கள் என்று சொல்லி நான் சந்தோஷப்பட்டது உண்டு. நான் சொல்லி முடிக்கிறேன். அதுக்கடுத்து மனைவி செய்தி கொடுப்பார்கள். 2 சாட்சி தான். என்னோட மகனுக்கு, அருமையான மகனுக்கு என்னோட கண்ணீரை பார்த்து தேவன் அருமையான பிள்ளையை பேச வைத்தார். இன்னைக்கு ஒரு அழகான பிள்ளை, நல்ல கீத வாத்தியங்களை அருமையாக வாசிக்கிற பிள்ளை. அவனை போல இன்னைக்கு பேச யாருமே முடியாது. அந்த அளவுக்கு என் கண்ணீரை தேவன் துடைத்தார். அதே போல் இங்கே வந்திருக்கிற உங்களோட கண்ணீரையும் கட்டாயம் துடைப்பார். திருமணத்திற்காக தாய் தகப்பன் இல்லை பார்ப்பதற்கு, ஆனால் திருமணம் செய்வதற்கு வாய்ப்பும் இல்லை. இந்த சூழ்நிலையில் 2.5 ஆண்டுகள் நான் போராடி ஜெபித்த பொழுது அந்த ஜெபத்தை தேவன் கேட்டு எனக்கு ஒரு அருமையான மனைவியை தேவன் கொடுத்ததோடு 2 பிள்ளைகளையும் கொடுத்தார். அல்லேலூயா. நல்லா கவனிங்க. யாரெல்லாம் இன்றைக்கு உபத்திரவத்தின் மத்தியில் கடந்து வந்திருக்கிறீர்களோ, உங்கள் உபத்திரவத்தை இன்றைக்கே தேவன் ஒரு முற்றுப்புள்ளியை வைப்பார். அல்லேலூயா. நல்ல ஒரு அருமையான தேவதாசனையும் பாஸ்டர் அம்மாவையும் உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த இளமையான வயதிலே நான் டிவியில் பார்க்கும் பொழுது உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். இந்த மாதிரி ஊழியங்களுக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்க வேண்டும், இந்த மாதிரி ஊழியங்களுக்கு தாங்குகிற ஜனங்களை தேவன் எழுப்ப வேண்டும் என்று சொல்லி நானும் மனைவியும் கண்ணீர் விட்டு ஜெபிச்சது உண்டு. இவர்களை யாரென்றே எங்களுக்கு தெரியாது. அல்லேலூயா. யாரென்றே எங்களுக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த வாலிப வயதிலே கர்த்தருக்காக இந்த வாலிப வயதிலே ஆண்டவருக்காக எவ்வளவு அருமையாக செயல்படுறாங்க பாருங்க. இரவெல்லாம் கண் விழித்து ஜெபிக்கிறாங்க. அல்லேலூயா. கண் விழித்து கட்டாயம் நீங்கள் இவர்களுக்காக ஜெபிச்சே தீரணும். உங்களால் முடிஞ்ச காணிக்கையை கொடுக்கணும். அல்லேலூயா. என்னை நேசித்து நான் அந்த படியில் ஏறும் பொழுதெல்லாம் என் தாய் தகப்பன் இருந்தால் எவ்வளோ துக்கப்படுவாங்களோ, அதை போல நம்முடைய அண்ணன் சார்லஸ் அண்ணன் துக்கப்பட்டாங்க. நான் பின்னாடி தான் உட்காந்து தான் படி மேலே ஏற முடியும், ஃப்ரண்டில் ஏற முடியாது. அருமையான பாஸ்டர் அம்மா அக்கா எங்களை நேசித்து எங்களை வர வைத்து, நாங்கள் பெரிய வசதி வாய்ப்புகள் அல்ல, ஒரு பெரிய சபை அல்ல, ஆனாலும் எங்களையும் வர வைத்து எங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து உண்மையிலே ஒரு தேவ தூதனை போல எங்களை மிகவும் அருமையாக எங்களை பார்த்து கொண்டார்கள். சந்தோஷம் என்னன்னா, தஞ்சை பட்டணத்தில் அநேக ஜனங்களை கூட்டி, 1000கணக்கில் ஜனங்களை கூட்டி அநேக கூட்டங்களை நடத்தி எங்களுக்கு ஆண்டவர் இப்படி ஒரு பரிகாரமா, இப்படி ஒரு மகிழ்வா, ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இது செய்தி அல்ல, சாட்சியை மாத்திரம் உங்கள் மத்தியில் நான் கூறியிருக்கிறேன். மீதி பகுதியில் வந்திருக்கிற மனைவி பொறுப்படுத்திக் கொள்வார்கள். தேவன் கட்டாயம் உங்களை இன்றைக்கு ஆசீர்வதித்து தேவன் அனுப்புவார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அல்லேலூயா. 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 ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும்
அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். அல்லேலூயா. இயேசு சமாதானம் தருகிறார். தஞ்சை பட்டணத்தில் இயங்கி கொண்டு வருகிறது. இந்த ஒரு மாதம்தான் மதிப்பிற்கும் கணத்திற்குரிய நம்முடைய ஐயா சார்லஸ் ஐயா அவர்களை தெரியும். அல்லேலூயா. எங்களையும் நம்பி எங்களையும் அழைத்து அமாவாசை விடுதலை கூட்டத்திற்கு அழைத்திருக்கிற அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் நன்றியும் வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. மிகுந்த கனத்தோடு கண்ணியத்தோடு பிள்ளைகளும் பாசத்தோடு நேசத்தோடு கீழ்ப்படிதலோடு சகோதரியும் எங்களை பாராட்டின அன்புக்கு அளவே இல்லை. அல்லேலூயா. நீங்கள் பரலோகம் போகணும்னு ஆசைப்பட்டா ஐயாவோட படிக்கு போங்க, மாடி படிக்கு. அது பரலோகம் போகிறது போல் என்ன செய்ய கொண்டு போய்விடும். நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோம்னா எப்படா போவோம் ஐயோ அப்படின்னு நம்ம இங்கேயே உட்காந்துருவோம். அது முறுக்கி 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 போகிறதுனால அது பரலோகம் போகிற அனுபவத்திற்கு ஏதுவாக நம்மளே கொண்டு போய் என்ன செய்யும் விட்டுரும். அல்லேலூயா. அப்படி கனத்திற்குரிய ஐயா அவர்கள் இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கும் ஐயா அவர்களுக்கு நான் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு மெய்யாகவே கற்ற உங்களை விடுதலை பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த விடுதலை அமாவாசை விடுதலை ஜெபத்திற்கு வந்திருக்கிற இயேசு மேல நம்பிக்கை வைத்து கொண்டு வந்திருக்கிற உங்களை என் தேவன் மெய்யாகவே விடுதலை ஆக்கப் போகிறார். இன்றைக்கு தலைப்பு வைராக்கியமும் விடுதலையும். அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஆமென். அல்லேலூயா. இங்கே நம்ம வாசிக்கிற எல்லாருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி. நீங்கள் வீட்டில் போய் இந்த 3ஆம் அதிகாரத்தை தெல்ல தெளிவாய் வாசித்து பாருங்கள். ஆண்டவருடைய கிருபையின்படி சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை நம்ம பார்க்கிறோம். அவர்களுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருக்கிறது. அக்கினி ஜுவாலையில் அல்லேலூயா அக்கினியிலே விடுவிக்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் 18வது வசனத்தில் விடுவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின பொற்சலையை என்ன செய்வதில்லை, நாங்கள் வணங்குவது இல்லை என்று ராஜாவாகிய உமக்கு தெரிய கடவுது என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. பார்வோனுக்கு அடுத்த வைராக்கியமாக மிகவும் பெரிய ராஜா என்று 2வது நிலையில வருகிறவர் நேபுகாத் நேச்சார். அல்லேலூயா. அவருடைய அந்த வைராக்கியம் அவருடைய அந்த கிருபைகளை பார்க்கும்போது இந்த பொற்சலையை நீங்க வணங்க வேண்டும். அல்லேலூயா. நான் நிறுத்தின இந்த பொற்சலையில நீங்க வணங்குறது மாத்திரல்ல எனக்கு கீழ்ப்படுகிறதற்கு அது ஏதுவாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோவை பார்க்கும்போது நீ நிறுத்தின பொற்சலையை நாங்கள் வணங்குவதற்கு என்ன செய்யல, உங்களுக்கு அவசியம் இல்லை, நாங்கள் வணங்க மாட்டோம் என்று சொல்லி வைராக்கியமாய் இருக்கிறார்கள். அல்லேலூயா. இவர்கள் யார்? அந்த தேசத்திற்கு யார்? அடிமைகள், கைதி. அல்லேலூயா. பிறகு சுதந்திரத்தை தேவன் கொடுத்திருந்தார். ஆனா அவர்கள் கைதியாக யூத குலத்தை சேர்ந்தவர்களாக ஒரு கைதியாக கொண்டு வரப்பட்டவர்கள். அப்படி அந்த அடிமைத்தனத்தில் இருந்தாலும் என் தேவனுக்கு விரோதமான பாவத்தை நாங்கள் செய்வது எப்படி? அல்லேலூயா. ஆனா இன்றைக்கு நம்ம வைராக்கியமா இருக்கிறோமா? ஒரு சபைக்கு போறோம், ஒரு காரியத்தை அதுல விடுதலை கொடுத்தா அந்த சபைக்கு நம்ம போறோம். ஐலோலோ ஐலஜா ஐலோயில ஐலஜான்னு போகிறோம். போகலன்னா இந்த பாஸ்டர்கிட்ட வர இல்லை, இன்னொரு சபைக்கு போவோம். இந்த சபையில் இல்லைன்னா ஒழுங்கு. இப்படி சபைகளை மாற்றிக்கொண்டு போதகர்களை மாற்றிக்கொண்டு தான் நாம் இருக்கிறோமே ஒழிய நம்மை மாற்றிக்கொள்ள நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்வதற்கு ஏதுவாக இல்லை பிரியமானவர்களே. அல்லேலூயா. ஆனால் தாவீதை பார்க்கும்போது நான் உம்மை முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பதாக உன்னை கீர்த்தனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். நம்ம முழு இருதயத்தோடு துதிக்கிறோமா? ஏதாவது ஒரு காரியத்தை நம்ம கேட்டால் ஆண்டவர் கொடுக்காவிட்டால் அல்லது தாமதிக்கிறார் என்று பார்க்கும்போது ஜெபத்தை என்ன செய்யறோம்? முதலாவது நம்ம தள்ளுறது ஜெபத்தை தள்ளுறோம். அல்லேலூயா. அப்ப நம்மளுடைய வைராக்கியம் எங்கே? ஆதியில உள்ள அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை என்று
ஆண்டவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆதியில நல்லா வந்துகிட்டு இருந்தீங்க. அல்லேலூயா. ஆதியில நல்ல காணிக்க கொடுத்துக்கிட்டு இருந்தீங்க. ஆதியில நல்லா ஜெபித்தீங்க. யார் ஜெபிக்க வருகிறோம்? நீங்க முன் வந்தீங்க. யார் இந்த வேலை செய்கிறா? முன் வந்தீங்க. ஆனா இப்ப எழுதி இல்லையே. ஏன்? உங்களுடைய வைராக்கியம் எங்கே? ஆண்டவர் குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லி தேவன் பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆனால் இன்றைக்கு விடுதலை ஆகிறோம், பின்பு என்ன செய்யற? காணாமல் போய் விடுகிறோம். என்ன செய்கிறோம்? இன்றைக்கு விடுதலை ஆகிறோம். விடுதலை ஆகிற தேவனுக்கு 10 குஷ்டரோகியில 9 குஷ்டரோகி வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. ஆனா ஒரு குஷ்டரோகி மாத்திரம் நன்றி உள்ளவனாக திரும்பி வந்து ஆண்டவரிடத்தில் என்ன செய்யறான்? நன்றி உள்ளவனாக வருகிறான். ஆண்டவர் கேட்கிறார், மற்ற 9 பேர் எங்கப்பா அப்படின்னு கேட்டுவிட்டு தேவன் சொல்லுகிறார், நீ போய் மோசே உனக்கு கற்பித்த காணிக்கைகளை போய் செலுத்து. என்ன சொல்றாரு? நம்ம விடுதலை ஆகிறோம்னா ஒரு அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம், ஒரு அதிசயத்தை பெற்றுக்கொள்றோம்னா அப்படியே பெற்றுக்கொண்டு அப்படியே நன்றி மறந்தவர்களாக நம்ம போகிறோம். அப்படி அல்ல பிரியமானவர்களே. அல்லேலூயா. நம்ம நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதுவும் தமிழர்கள் நன்றி உள்ளவர்களோடு இருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நன்றி கட்டவர்களாக, நன்றி அறியாதவர்களாய் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? என்னை ஆராதிக்கிற, என்னை ரட்சித்த தேவனுக்கு முன்பதாக நான் என்ன செய்ய வேண்டும்? வைராக்கியமாக நிற்க வேண்டும். நீங்கள் போய் ஆத்தும ஆதாயம் செய்தீர்களே, இப்பொழுது எங்கே? அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர் பைக் கொடுக்கட்டும், ஆண்டவர் கார் கொடுக்கட்டும், எங்க வழி எங்க ஏரியாவுக்கு பஸ் வரட்டும் பாஸ்டர், நான் அப்புறம் ஆத்துமாவை கொண்டு வர்றேன். அல்லேலூயா. அதுவும் வைராக்கியம். இங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பாருங்கள். இன்னொரு சவால் என்னன்னா, அங்க எரிந்து கொண்டிருக்கிறது விறகு. அல்லேலூயா. அந்த நெருப்புல போடப்படும் என்று சொல்லி அங்க என்ன செய்ய? மிரட்டப்படுகிறார்கள், காண்பிக்கப்படுகிறார்கள். ஆனா தானியேலுக்கு ஒரு வித்தியாசம். அல்லேலூயா. தானியேல வந்து சிங்கக்கபில தான் போடப்படும் என்று ஒரு தாக்கீதை வந்தது. ஆனா சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அப்படி அல்ல. நீங்கள் பணிந்து பணிந்து குனியாவிட்டால் இந்த எரிகிற அக்கினி ஜூளையிலே உங்களை போடப்படும் என்று சொல்லும்போது சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்க்கும்போது, இந்த விஷயத்தில் உமக்கு நாங்கள் உத்தரவு சொல்ல அவசியமில்லை. நான் ஏற்கனவே சொன்னேன், பார்வோனுக்கு அடுத்தபடியாக இருந்த ராஜாவில் நேபுகாத்நேச்சர் இரண்டாவதாக, அவர் வலதுகையினை இவர் இடதுகையாக இருந்து அப்படிப்பட்ட ஆளுமையை செய்து கொண்டிருந்தவர்கள். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுடைய வைராக்கியம் எங்கே? இன்றைக்கு என்னுடைய பிள்ளை தரிதலையா இருக்கு, ஐயா ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஜெபம் பண்ணுங்க, என் பிள்ளை நல்ல ஊழியக்காரனா இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க, எனக்கு நல்ல திருமணமாகணும், ஜெபம் பண்ணுங்க, நல்ல வேலை கிடைக்கணும், ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி நீங்க வருறீங்க. ஆண்டவரிடத்திலையும் நம்முடைய தாசன்டையும் வர்றீங்க. ஆனா அதே தாசன் நம்ம ஒரு கூட்டம் வச்சிருக்கிறோம், இப்படி ஒரு ஜெபம் வச்சிருக்கிறோம். இப்போ வருகிறது விபிஎஸ், இதோ வந்து விட்டது விபிஎஸ் வைத்திருக்கிறோம். ஒவ்வொரு ஏரியாவிலையும் பிள்ளைகளுக்கு முழு ஆத்துமா, நம்மளாம் அரகுர ஆத்துமா, அவர்களை ஆத்துமா ஆதாயம் செய்ய வேண்டும், அவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டும், பாடல் நடனம் நாடகம் என்று அவங்களுக்கு காண்பிக்கப்பட வேண்டும். பொருளாதார தேவைகள் உண்டுன்னு சொல்லும் போது, பாஸ்டர் நான் அப்பதானே கொடுத்தேன் பாஸ்டர், நான் அந்த கூட்டம் வச்சீங்கல்ல அப்ப கொடுத்தல பாஸ்டர், நீ அப்ப ஜெபித்த நீ இப்ப மறுபடியும் ஏன் வருகிறாய்? ஜெபம் மாத்திரம், ஆசீர்வாதம் மாத்திரம், சமாதானம் மாத்திரம், விடுதலை மாத்திரம். அவ்வப்போது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக் கொள்கிறோம். ஆனால் நம்ம காணிக்கை மாத்திரம் தந்திரமுள்ளவர்களாக இன்றைக்கு உள்ள, அதாவது விசுவாசிகளுடைய நிலைமைகள் அவல நிலைமையாக இருக்கிறது. இன்றைக்கு சபையும் ஸ்தம்பித்து போய் நிற்கிறது பல, அதாவது பொருளாதார தேவைகளில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபையின்படி இந்த சாத்ராக் மேஷாக் நேபோவை பார்க்கும்போது அவர்கள் வைராக்கியமாக நிற்கிறார்கள். அக்கினியில கொண்டு போய் இவர்களுக்கு உக்கிர கோபம் வந்துருச்சு. கொண்டு போய் அந்த யாரங்க அப்படின் போது ராணுவத்தர் வந்து நிற்கிறார்கள். கொண்டு போய் கட்டுண்டவர்களாக அவர்களை ஒரு இரக்கமற்ற ஒரு ராஜாவாக இருந்தார் நேபுகாத்நேச்சர். அப்படின்னா என்ன தெரியுங்களா? எப்படி அந்த ராஜஸ்தானத்தில் அவர்கள் உத்தியோகஸ்தர்களாக இருந்தார்களோ அப்படியே கொண்டு போய் என்ன செஞ்சாங்க? அவர்களை போட்ட அந்த இதை பாவையை எடுத்து விடுவோம், அதை எடுத்து விடுவோம்,
விடுவோம், இதை எடுத்து விடுவோம், இதை எடுத்துக்கிடுவோம், பிடிக்கிடுவோம், அப்படியெல்லாம் இல்லை. யாரங்க அப்படின்னு சொல்லணும்னு அந்த இராணுவத்தரெல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, கொண்டு போய் அங்கே போய் அக்கினி ஜுவாலையில் போட்டார்கள். ஆனால் போடுகிறதற்கு முன்பதாகவே அவர்களை பட்சித்து போட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ 3 பேர் அல்லவா போட்டோம். நீங்கள் போய் வாசிங்க, நம்ம சுருக்கமாக முடிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் அந்த 3ஆம் அதிகாரத்தில் தெளிவாக அதை முடிக்கிற வரைக்குள்ள பார்த்தீர்கள்னா நேபுகாத்நேச்சர் ரட்சிக்கப்பட்டுட்டார். அல்லேலூயா. இந்த தேவனே தேவன் என்று வைராக்கியமாக நின்றார்கள். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆரம்பத்தில் திருமணமான புதுசில் கணவனும் மனைவி நல்ல நேசமாக இருப்பார்கள். அல்லேலூயா. ஆனால் நாளானது வரும்போது, மாதமானது வரும்போது, வருடமானது வரும்போது என்ன செய்வாங்க, அந்த அன்பில் கொஞ்சம் என்ன செய்வாங்க, குறைந்து போய் விடுகிறார். ஆனால் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் ஆதாமுடைய நாட்களில் குடும்பத்தை ஏற்படுத்தின தெய்வம் இன்றைக்கும் குடும்பங்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பல லட்சங்கள், பல கோடிகள் போட்டு திருமணத்தை நடத்துகிறார்கள் தேவனுடைய பிள்ளைகள். 3வது மாதம் டிவோர்ஸ். 3வது மாதம் டிவோர்ஸ். எனக்கு பிடிக்கலங்க ஐயா, பாஸ்டர் எனக்கு பிடிக்கல, குடும்பம் ஐயா எனக்கு அவ பிடிக்கல. அல்லேலூயா. இன்னைக்கு டைவர்ஸ்ல போய் நிற்கிறது. ஆரம்பத்தில் நீங்கள் அதாவது என்ன தெரியுங்களா, பிள்ளை பிறந்துட்டா சில பிள்ளை அப்பா மேலே பாசமாக இருக்கும், சில பிள்ளை அம்மா மேலே பாசமாக இருக்கும். இது ஒரு புறம் இருக்கட்டும், இது ஒரு புறம் இருக்கட்டும். ஆனால் முப்பரி நூல் அருகாது என்று தேவன் சொல்லியிருக்க, நீங்க உடன்படிக்கை பண்ணும்போது 3வது ஒரு கரம் இணைந்ததே, அவர் யாரு பக்கமாக போவார்? அல்லேலூயா. அவர் அப்படியே நடுவாக நின்று கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார் அல்லவா. என் பிள்ளை, என் மகன் என்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், குடும்பமாக இருக்க வேண்டும், வாழ்விலும் சாவிலும் தாழ்விலும் மரணமே அன்றி. அந்த உடன்படிக்கை எங்கே? அந்த உடன்படிக்கை எங்கே? போதகர் சும்மா சொல்லிட்டு போறதா? இல்ல அவங்க சொல்றாங்களே, நாம சும்மா நாச்சுக்கு நாம் சொன்னோம் விளையாட்டு பிள்ளை போல இருக்கிறீர்களா? அல்லேலூயா. நம்ம எரேமியாவை வாசிக்கும் போது 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீரும் இருந்தா நலமா இருக்கும் என்று சொல்லுகிறாரே. இந்த வைராக்கியம் கூட உங்களுக்கு இல்லையா? பிரியமானவர்களே, இது அதாவது நம்ம கடைசி காலத்திற்குள்ளாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம கடைசி காலத்திற்கு சுகபோகமாக வாழ்வதற்காக அல்ல. உங்களுக்கு பைக் கொடுப்பார், கார் கொடுப்பார், பெரிய விலை உயர்ந்த வேலைகளை கொடுப்பார் என்பதற்காக அல்ல. அல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்கணும். 12 சீடர்களுடைய மரணம் தலைகளாக, அதாவது மறிக்கப்பட்ட பேதுரு, வாளால் அறுப்புண்டப்பட்டார்கள், கழுத்தை வெட்டப்பட்டார்கள், தோல் உரிக்கப்பட்டார்கள். உங்க வைராக்கியம் எங்கே? சுகபோகத்திற்காக நீங்கள் ஆலயத்திற்கு வருகிறீர்களா? ஆத்தும ஆதாயம் செய்கிறதற்காக வருகிறீர்களா? அல்லது நீங்கள் ரட்சிப்பை காத்துக் கொள்வதற்கு வருகிறீர்களா? அல்லது சுகபோகமாக வாழ்வதற்கு வருகிறீர்களா? பிரியமானவர்களே, வாலிப பிள்ளைகள் இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ளாக வைராக்கியமாயிருங்கள். எனக்கு தெரிந்த எங்கள் பகுதியில் ஒரு சகோதரி இருந்தார்கள். நான் சொல்றது ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக. ஒரு சகோதரி ஒரு சகோதரன் விரும்பிக்கிட்டாங்க. நல்ல ஒரு குடும்பம் தான், நல்ல அந்த பெண்ணு சூப்பரான பெண்ணு விரும்பிக்கிட்டாங்க. எப்படியோ விரும்பிட்டாங்க. விரும்பின பெண்ணை என்ன செஞ்சா, நாளானது ரட்சிப்புக்குள்ளே வந்தாங்க. ரட்சிப்புக்குள்ளே வந்து வைராக்கியமாக இருந்தாங்க. அவங்க மாதிரி ஒரு வைராக்கியம் யாரையும் பார்க்க முடியாது. நானே அப்போ சின்ன பிள்ளை, நான் பார்த்து ஆச்சரியப்பட்டேன். இவ்வளவு பெரிய ஒரு பெண்மைக்குரிய ஒரு வைராக்கியமாக இருக்கிறார்களே அப்படி என்று சொல்லி. ஆனால் நாளானது வரும்போது கொஞ்ச நாட்கள் கழிச்சு போலீஸ் வேலை கிடச்சிருச்சு. என்ன வேலை கிடச்சிருச்சு? போலீஸ் வேலை கிடச்சிருச்சு. போலீஸ் வேலையில் ரொம்ப அந்த பெண்ணு வறுமையில் இருந்தாங்க. போலீஸ் வேலை கிடச்சவனே எப்படி இருந்திருப்பாங்க? நல்லா ஒரு வசதி வாய்ப்போடு வந்துட்டாங்க. வந்தவனே இவங்க ஒரு எங்கேயோ போயிருக்கிறாங்க. இப்படி போயிட்டு இருக்கையில் திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சான். ஆக்சிடெண்ட் ஆனது ஒரு போலீஸ் வந்து தூக்கி விட்டாராம். அந்த லவ் விட்டு போச்சு, இந்த லவ் பிடிச்சு போச்சு. இன்னைக்கு லவ்வெல்லாம் எப்படி இருக்கு? வாலிப பிள்ளையே, ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். இன்றைக்கு நல்லது, இந்த ரோஜா நல்லது என்பார்கள். நாளைக்கு உதிர்ந்து போனவனே அந்த ரோஜா நல்லா இருக்கே அப்படி என்று உங்களை விட்டுட்டு ஓடி போகிறதற்கு நாட்கள் வரும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ராஜா, நம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ரோஜா
இயேசுதாங்க. இந்த இயேசுவை நீங்கள் ஆராதியுங்கள். பசியோ பட்டினியோ வறுமையோ வேதனைகளோ நீங்கள் இயேசுவுக்காக வைராக்கியம் நின்று ஊழியத்தை செய்யும் போது, ஊழியத்தை தாங்கும் போது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறவராய் இருக்கிறார். எதற்கு வேதாகம புஸ்தகத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரு? ஆண்டவருடைய கிருபையின்படி அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆனால் நம்ம என்ன செய்கிறோம்? அதை அப்படியே ஒதுக்கிவிட்டு, நான் பார்த்த பெண்ணை எனக்கு ஆண்டவர் கொடுக்கணும், நான் பார்த்த குடும்பத்திலேருந்து இந்த வேலை தான் எனக்கு வேணும், இந்த படிப்பு தான் வேணும், இந்த காலேஜ் தான் வேணும்னு சொல்லி நம்ம இருக்கிறோமே ஒழிய, இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அந்த வைராக்கியம் எங்கே? ஆதியில நீங்க சொன்னீங்களே, இயேசுவே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர்கள் என்று கேட்டீர்களே, இன்றைக்கு இந்த வைராக்கியம் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. நானும் ஆண்டவருடைய கிருபையின்படி சிங்கப்பூர் தேசத்தில் 2006, 7, 8 3 வருடங்களாக தேவனுடைய கிருபையின்படி சிங்கப்பூருக்கெல்லாம் போனால் யாருமே வர முடியாது. அல்லேலூயா. அவ்வளவு நாகரிகம், சட்ட ஒழுங்குகள், அல்லேலூயா, அப்படிப்பட்ட ஒரு தேசமாக இருந்தது. ஆனால் தேவனாகிய கர்த்தர், நான் முழு வேதாகமத்தை எடுத்துக்கொண்டு போயிருந்தேன், வாசித்தேன். 2 வருடங்களுக்குள்ளாக 5 முறை வாசித்தேன். என் ஆண்டவர் சொன்னார், நீ இந்தியா தேசத்துக்கு போ, என் ஊழியத்தை செய் அப்படி என்று சொன்னார். நான் உடனே என்ன செஞ்சிட்டேன்? என் வேலையை விட்டுட்டு நான் வந்தேன். வந்து 2 மாதத்திற்குள்ளாக அருமையான நம்முடைய பாஸ்டர் அவர்கள் என்னை பொண்ணு பார்க்க வந்தார்கள். அல்லேலூயா. தேவன் என்னிடத்தில் சொன்னார், இவர்தான் உன்னுடைய கணவர் என்று சொன்னார். அப்படியே இன்னும் பார்த்தீங்கன்னா வரதட்சணையே இல்லாமல் என் தகப்பனிடத்தில் பேசும்போது நான் 3ஆவதா நான் நிற்கிறேன். உங்கள் பெண்ணை எனக்கு மாத்திரம் கொடுங்க, நான் ஊழியம் செய்யணும், வரதட்சணை வேண்டாம். எங்கள் அப்பா சொல்கிறாங்க 2 வருஷம் கழித்து திருமணம் செய்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. நாங்கள் வரதட்சணை செய்யணுமே அப்படின்னு சொல்லும்போது, உங்கள் வரதட்சணை எனக்கு வேண்டாம், உங்கள் பெண்ணை மாத்திரம் அனுப்பி வைங்கள் என்று சொல்லி எந்த ஒரு ரூபாயும் என் தகப்பனருக்கு செலவு இல்லை. அல்லேலூயா. நாங்கள் கட்டிய ஆடை கூட நடிகர் விஜய் இருக்கிறாங்கல்ல, அவங்க சொந்தக்கார ஒரு ஆச்சி அம்மா ஆனி வின்சென்ட்னு சொல்லி அவங்க கூட நுங்கம்பாக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க மூலமாக எங்கள் திருமணத்தை என்ன செய்தார்? அருமையாய் தேவன் நடத்தி வைத்தார். இம்மட்டுமாய் எங்களை எந்த ஒரு குறை இல்லாமல், அது இல்லை இது இல்லை. இப்போ நாங்கள் தஞ்சாவூர்லேருந்து இங்கேருந்து வந்தோம்னா, நேற்று விஷயத்த சொல்கிறேன், 3 ட்ரெயின் நாங்கள் என்ன செய்யணும்? 3 ட்ரெயின் ஏறி வரணும், பஸ் ஏறி வரணும், ஆட்டோ பிடிச்சி நம்ம ஒரு அருமையான ஐயா அவங்க வீட்டிலேயே எங்களை அருமையாக தங்க வச்சுருக்கிறாங்க. அல்லேலூயா. அதனால் ஆட்டோ பிடிச்சிலாம் நாங்கள் வரணும். அப்போ நான் நடந்துருவேன். ஆனால் பாஸ்டர், ஆனால் இந்த வைராக்கியத்தில், இந்த நிலைமையில், இந்த சூழ்நிலையிலும் நாங்கள் என்ன செய்கிறோம்? இயேசுவுக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறோம். தஞ்சை பட்டணத்தில், உண்மையிலே சென்னை பட்டணத்திலிருந்து ஒரு 20-30 பாஸ்டருக்கு மேலே அநேகரை நாங்கள் மீட்டிங் என்ன செஞ்சுருக்கிறோம்? நடத்தி இருக்கிறோம். ஆனால் எங்களை முதல் முறையாக அழைத்து இந்த சென்னை பட்டணத்தில் நாங்கள் என்ன செஞ்சிருக்கின்றோம்? அருமையான தேவ வார்த்தை பகிர்ந்து கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் விடுதலையாக வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வைராக்கியம் எங்கே? உங்கள் வைராக்கியம் இருக்குமானால் மெய்யாகவே என்ன செய்வீங்க? நீங்கள் விடுதலை ஆவீர்கள். ஒரே ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 4வது வார்த்தையாக ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே. யாருக்காக சொல்றார்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. யாருக்காக இயேசுவை பிதாவாகிய தேவன் கைவிட்டார்? உங்கள் நிமித்தமே. ஏசாயா 41:10 படி நம்முடைய வலது கையை பிடிக்கும்படியாக இயேசுவை கைவிட்டாருங்க. ஹல்லேலூயா. இல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வானத்துக்கும் பூமிக்கு நடுவாக நின்று பிதாவாகிய தேவனை பார்த்து இந்த வேலையை செய்யும்படியாக தான் வந்தார். ஆனாலும் அந்த 4வது வார்த்தை, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆசை பாசத்திற்காக அல்லது சுகபோகத்திற்காக இயேசுவை தேடி வர வேண்டாம். ஹல்லேலூயா. பாடுகளை அனுபவிக்க, பரலோகத்தில் பரவசம் அடைய, பாடுகளை அனுபவிக்க, பிற ஆத்ம ஆதாயம் செய்வதற்கு நம்ம சாது சுந்தர் ஐயாவை பார்த்தீங்கன்னா, நான் போன மாதம்தான் அந்த ஒரு சில அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு எனக்கு தெரியும். ஆனால் அவருடைய டெத்து எனக்கு தெரியாது.
ஆனால் போன மாதம்தான் நான் கேள்விப்பட்டேன், அவர் அந்த மாட்டு தோலை உரித்து அந்த தோலில் என்ன செஞ்சாங்களாம், அவரை படுக்க வச்சு அப்படியே தைச்சாங்களாம். தச்சு கொண்டு போய் என்ன செஞ்சாங்களாம், வெயிலில் போட்டாங்களாம். அல்லேலூயா. வெயிலில் போட 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 என்னவா இருக்கும் நினச்சி பாருங்க. அப்படியே அந்த காய காய என்ன செய்யும், அப்படியே இருக்கும். அந்த வைராக்கியம் எங்கே? கணவனுக்காக மனைவிக்காக வீடு கிடைக்கல, பிள்ளை கிடைக்கல, வேலை கிடைக்கலன்னு சொல்லி நீங்க ஆலயத்திற்கு வருகிறீர்களா? இல்ல நீங்க பெற்ற ரட்சிப்பை நான் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு வருகிறீர்களா? அல்லேலூயா. மைக்க பிடிச்சுதான் ஊழியம்ங்கிறது கிடையாது, கூட்டுறது ஒரு ஊழியம். புரியுதுங்களா? பாயை விரிச்சு போறது ஊழியம். சாவிய எலியாவுக்கு எப்படி எலிசா அப்படியே பக்கபலமாக நின்னாரே, அதனால தாங்க அவர் செய்த 7 அற்புதம் எலிசா செய்தது 14 அற்புதம். அல்லேலூயா. அப்ப நீங்க வெறுமனவே நின்று விட்டு போகிறதுக்கு வருகிறீர்களா? அல்லது நான் எப்படியாகிலும் எதை கொண்டாகிலும் ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று ஒரு பாரபட்சமாக தேவன் மேல் இருக்கிற அன்போடு வருகிறீர்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம பாஸ்டர் விடுதலையை கொடுத்தாரு. அல்லேலூயா. இப்பொழுது வார்த்தையின் மூலமாக நீங்கள் விடுதலை ஆகிறீர்கள். அல்லேலூயா. இந்த வார்த்தையின் விடுதலையானது 30, 60, 100மாக வருகிற நாட்களில் இந்த சபையில் நீங்கள் என்ன செய்யணும், பிரயோஜனப்படுத்தி கொள்ளணும். அல்லேலூயா. நீங்கள் தாங்க இப்போ இங்கே வந்திருக்கிறீங்கல்ல, மாமியாருக்கு மருமகளுக்கு சில ஊர்ல எல்லாம் சில வீட்ல எல்லாம் ரொம்ப பிரச்சனைகளாக இருக்கும். இப்போ நீங்கள் மாமியாவா நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் தேவன் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. மருமக நீங்க வந்திருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, மருமகளாகிய உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. காணாத அவர்களிட கண்ட சகோதரிடத்தில் அன்பு செலுத்தாத நீ காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பை நீங்க செலுத்த முடியும்? அல்லேலூயா. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க, நல்ல உற்சாகமா சொல்லுங்க. இந்த பாட்டு என் பாட்டு பாடி நான் முடிக்கிறேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், பயப்படாத, நான் தான், திடன்கொள் சொல்றாரு. அல்லேலூயா. காற்று உங்களுக்கு எதிராக இருக்கலாம், கடல் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், குடும்பம் உங்களுக்கு எதிராக இருக்கலாம், வேலை செய்கிற இடத்துல எஜமானவங்களிடத்து விரோதமாக இருக்கலாம், ஏன் உங்க சரீரமே உங்களுக்கு விரோதமாக இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு என் தேவன் விடுதலை கொடுக்க மெய்யாகவே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே நேரத்தில் இந்த இளமையா இருந்து கொண்டு ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. குடும்பமாக செய்து கொண்டு வருகிறார்கள், அது டிவி ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறார்கள். அல்லேலூயா. இந்த ஊழியத்திற்கு 2 காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். ஒன்று, எப்பொழுதெல்லாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ, நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, அந்த ஜெபத்தில் இந்த ஜெபத்தை நினைக்கணும். அல்லேலூயா. எங்கள் ஐயாவுக்காக, எங்கள் அம்மாவுக்காக, இந்த ஊழியத்திற்காக, நித்தியம் டிவிக்காக. ஒரு முறை நாங்கள் நித்தியம் டிவியை பார்த்தோம். நம்ம ஐயா இந்த டிவி சேனல் நடத்துவதற்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் 2 பேருக்கு அழுகையே வந்துருச்சு. ஏன்னா இந்த ஊழியத்தை எத்தனை பேர் செய்கிறதற்கு காத்திருக்கிறாங்க, அல்லது செய்ய முடியலேன்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கள்ட்ட எல்லாமே ஆண்டவர் கொடுத்திருந்து இப்படி ஒரு சூழ்நிலை வருகிறதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக நின்னோம். அது ஒரு வேளை எங்களுக்கு லாபமாக தான் அமைஞ்சிருச்சு. ஏன் தெரியுங்களா? அப்போ நாங்கள் பாஸ்டர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண, அதாவது கவலைப்படாதீங்க, உங்களுக்காக தஞ்சாவூரில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நட்பு தாங்க இன்றைக்கி எங்களை கொண்டாந்து நிறுத்தியிருக்கு. அல்லேலூயா. நாங்கள் ஜெபம் பண்ணோம் தெரியுங்களா, ஆறுதல் படுத்து நாங்கள் காசு கொடுக்கல, 1 ரூபா நாங்கள் கொடுக்கல. நாங்கள் என்ன செய்யணும், அவங்கள தைரியப்படுத்தணும். கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஆண்டவர் நடத்த வல்லவராக இருக்கிறாருன்னு பாஸ்டர் சொன்னாங்க. பார்த்தீங்களா? அந்த நட்பு தாங்க எங்களை, வாங்க ஐயா நான் உங்கள் முகத்தை பார்க்கணும், வாங்க உங்கள் முகத்தை நான் போட்டு விட்றேன், டெலிகாஸ்ட் பண்ணி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை 7:30 மணிலேருந்து 8 மணி வரையும் நாங்கள் 2 பேரும் வருகிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. கடந்த 1 மாசமாக ஆண்டவருடைய கிருபையின்படி அந்த வார்த்தை அப்போ ஜெபித்த எங்களுக்காக, ஆறுதல் படுத்தின எங்களுக்காக எங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருப்பார்களானால், நீங்கள் ஜெபிக்கும் போது என்னென்னலாம் ஆண்டவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. 2வது, நீங்கள் கொடுக்கணும்.
நீங்கள் சாப்பிட்றீங்களோ இல்லையோ எனக்கு தெரியாது. 3 வேளையும் நம்ம நல்ல மோட்டோ பத்தில் மாதிரி தான் சாப்பிட்றோம். சாப்பிட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. அல்லேலூயா, ஒன்றுமே இல்லை. அல்லது உங்கள் பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்குறீங்க. என்னைக்காச்சும் நீங்கள் நல்லா சாப்பிட்டீங்களாமா, நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டிருக்குங்களா? அல்லது நீ என்ன சமைக்கிறேன்னு தான் நம்மளை பார்த்து கேள்வி கேட்குறாங்க நம்ம பிள்ளைங்க. அப்படி ஆண்டவருடைய கிருபையின்படி காணிக்கையினால் விதைங்க. இது லட்சங்களுக்கு, இது கோடிகளுக்கு என்ன செய்யும்? பிரயோஜனமாகணும். அநேக அதாவது நெட்வொர்க்கில் என்ன செய்யணும்? டெலிகாஸ்ட் ஆகணும். ஆண்டவருடைய கிருபையின்படி நாங்கள் அடுத்த முறை இந்த இடத்த எங்களுக்கு கொடுக்கும்போது என்ன செய்யணும்? ஐயா என்ன செய்யணும்? எல்லா நெட்வொர்க்லையும் எங்கள் சொந்தக்காரவங்களாம் கேட்குறாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்களாம் கேட்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம் இந்த மாதிரி டிவியில் வர்றோம் பாருங்கள் அப்படின்னோடனே, எந்த சேனலில் வர்றோம், எதில் வர்றதுன்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போ பற்றாக்குறையாக இருக்கிறது. ஐயாவுடைய கையை ஊரும் ஆரோனை போல் என்ன செய்யணும்? நீங்கள் திடப்படுத்தணும். இனி ஐயா என்ன செய்யணும்? காணிக்கை பெட்டியை பெரிய பெட்டியாக என்ன செய்யணும்? அடித்து வச்சிடணும். அது சின்ன ஹோல்ஸாக போடக்கூடாது. பூட்டையே திறந்து என்ன செய்யணும்? வச்சிடணும். அதில் கொண்டாந்து என்ன செய்யணும்? சில பேர் தந்திரமாக என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கடைசியாக போய் பார்ப்போம் எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறதுக்காக அல்ல. கடைசி ஆண்டவருடைய கிருபையின்படி என்ன செய்யணும்? நீங்கள் நல்ல காணிக்கையினால் தாங்க. உங்கள் வீடு கட்டப்படுங்க. நாங்கள் ஆறுதல் படுத்துகிற எங்களை கொண்டாந்து இங்கே வச்சுருக்கிறாருன்னா சோறு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, எங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்போ இந்த அன்பை அவங்க காட்டுறாங்கன்னா நீங்கள் செய்யும்போது சபையார் உங்கள் பிள்ளை, அவங்க தகப்பன், நீங்கள் உங்கள் பிள்ளை, அவங்க பிள்ளைங்க நீங்கள். அப்போ உங்களை கைவிடுவாங்களா? உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகும்போது அவங்க கைவிட்டுருவாங்க நீங்கள் நினைக்கிறீங்களே? அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்காக திருமணத்தை சேர்த்து வைக்கிறீங்க, நல்லது. அதில் ஒரு பங்கை எடுத்தாந்து இங்கே போடுங்க. உங்கள் பிள்ளை திருமணம் அதை விட பல மடங்கு திருமணத்தை நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் பிள்ளையோட படிப்புக்காக நீங்கள் சேர்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, அதில் ஒரு பகுதியை கொண்டாந்து கொடுங்க. ஆண்டவருடைய கிருபையின்படி உங்கள் பிள்ளை வெளிநாட்டில் போய் படிக்கும். இதை எழுதி வச்சுக்கோங்க. அல்லேலூயா. ஆண்டவருடைய நீங்கள் வியாதிக்காகவே ஒரு பணம் செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை நிறுத்திட்டு கொண்டாந்து நீங்கள் கொடுங்க. ஆண்டவருடைய கிருபையின்படி அந்த வியாதி சுத்தமாக இல்லை, உங்களை விட்டு ஓடி போச்சு. நீங்கள் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடணுமா? நீங்கள் விடுதலையாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபையின்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த வாய்ப்பினை தந்த தேவனுக்கு நாங்கள் மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய கிருபையின்படி எங்களை அழைத்து அன்போடு பாசத்தோடு நேசத்தோடு அழைத்த குடும்பத்தாருக்கு நாங்கள் மீண்டும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவருடைய கிருபையின்படி எங்களுக்காகவும் எங்கள் ஊழியத்திற்காகவும் ஜெபியுங்கள். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம் நிறைவேற ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. மீத உள்ள பகுதியை நம்முடைய பாஸ்டர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆலையிலே சொல்லுவோம். ஆமேன். ஒரு 5 நிமிடங்கள் இருக்கிறது, அதற்குள்ளாக நான் முடித்து விடுகிறேன். இது தேவன் கொடுத்த ஒரு கனமான ஊழியம். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனையோ ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறாங்க, ஆனால் டிவி ஊழியத்தை செய்ய முடியலை. தேவன் மகா கிருபை இரக்கத்தின்படி இந்த டிவி ஊழியத்தை தேவன் செய்ய வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நம்ம இந்த ஊழியத்தை செய்யாவிட்டாலும் செய்கிற ஊழியர்களுக்காக நம்ம ஜெபத்தினால தாங்கலாம். ஹல்லேலூயா. கொடுத்து தாங்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒவ்வொரு முறையும் இந்த இடத்துல ஜெபங்கள் வைக்கும் பொழுது அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க. ஹல்லேலூயா. இந்த ஊழியத்துக்காக பிரயாசப்பட்டு கொடுங்க, ஜெபிங்க. நிச்சயமா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவன் உங்களை உயர்த்துவார். ஊழியத்தை தாங்கும் பொழுது மேன்மை உண்டாகும். ஊழியத்தை தாங்கும் பொழுது இந்த பூமியிலையும் ஆசீர்வாதம், பரலோக ராஜ்யத்திலையும் ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. உங்களால் முடிஞ்ச அளவு கொடுத்து பாருங்க. நீங்க கொடுக்கிறது தேவதாசன் கையில் அல்ல, நீங்க கொடுக்கிறது டிவி ஊழியத்திற்கு அல்ல, நீங்க கொடுப்பது தேவனுக்கே கொடுக்கிறீங்க. நீங்க கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். நீங்க கொடுத்தா அவர் அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி அளந்து போடுகிற தெய்வம் கட்டாயம் கொண்டு வந்து கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் நாங்கள் சுருக்கமாக சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஒரு சில வார்த்தைகள் தான் சொல்லியிருக்கிறோம். அந்த வார்த்தைகளை தேவன் தான் பேசினார் என்று சொல்லி நீங்கள் நம்பிக்கையோடு அந்த வார்த்தை எடுத்து எனக்காக இந்த வார்த்தையை கொடுத்தீரே, உமக்கு நன்றின்னு சொல்லணும். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஆறுதல் படுத்துகிற வார்த்தையாக இல்லாமல் இருந்திருக்கலாம், கண்டிக்கிற வார்த்தையாக இருந்திருக்கலாம். ஆமென். கண்டிப்பான வார்த்தையாக இருந்திருக்கலாம். இந்த ஊழியக்காரி நம்ம எச்சரிக்கிறாங்களே, நம்ம கண்ணீரோடு வந்தோமே, நம்ம துக்கத்தோடு வந்தோமே, நான் துயரத்தோடு வந்தேனே, என் வாழ்க்கையில் ஒரு ஆறுதல் கிடைக்கும் நல்ல வார்த்தையை கொண்டு வந்து
தஞ்சாவூர்ந்து வந்திருக்கிற ஊழியர்கள் பேசுவார்கள் என்று சொல்லி வந்தேனே, இங்கே வந்த உடனே எச்சரிப்பின் சத்தத்தை தேவன் கொடுக்கிறார் என்று சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆமென். அன்பாய் பேசுகிறவரும் நம்முடைய தகப்பன் தான், அடிக்கிறவரும் நம்முடைய தகப்பன் தான். நல்ல கவனிங்க. எப்பவுமே சொல்லுவாங்க, சிரிச்சு சிரிச்சு பேசினா கெட்டு போக சொல்லுவாங்க, ஆனால் அழுது அழுது சொன்னால் நல்லா இருக்க சொல்லுவாங்க. இங்கே வந்திருக்கிற யாவரும் பரலோக ராஜ்யத்துக்கு போக வேண்டும். வந்திருக்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளும் பரலோக ராஜ்யத்துக்கு போய் சேர வேண்டும். இப்போ அல்ல, நமக்கு நாட்கள் நிறைவேறும் பொழுது கட்டாயம் போவோம். அதற்கு முன்பாக நம்ம எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு கீழ்ப்படிந்து நாம் நடக்க வேண்டும். நாங்கள் அடிக்கடி பேசுவோம், தஞ்சாவூர் பட்டணத்தில், சென்னையெல்லாம் வளர்ந்த பட்டணம், அங்கெல்லாம் மாடர்னாக இருப்பாங்க, அங்கெல்லாம் பைபிளே கொண்டு வர மாட்டாங்க. அங்கே அடிக்கடி அங்கே பேசுவாங்க, எல்லாம் செல்லு தான் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அடிக்கடி சொல்லுவது உண்டு. மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வருவாங்க, அம்மா அப்பா சொல்கிற பேச்செல்லாம் கேட்கவே மாட்டாங்க வாலிப பிள்ளை எல்லாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. தஞ்சாவூர்லாம் அதிகமாக பேசுவாங்க சென்னை குறித்து. ஆமென். அப்போ சென்னை பட்டணம் ஒரு மாதிரியான பட்டணம். ஹல்லேலூயா. சென்னை பட்டணம் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வருகிற பட்டணம். இந்த சென்னை பட்டணம் அநேகருக்கு சாட்சியாக இருக்கிற பட்டணம். சென்னை பட்டணத்தில் அநேக டிவி ஊழியங்கள் இயங்கி வருகிறது. அதில் பிரதானமான ஊழியம் நம்ம நித்தியம் டிவி. ஹல்லேலூயா. எங்களிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எங்களையும் அழைத்து இம்மட்டும் நடத்தி வந்த அந்த ஆண்டவருக்கு நன்றி. இதை நடத்தி கொண்டிருக்கிற அருமையான தேவதாசன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நல்லவர். எழுந்து நின்று ஒரு சின்ன ஜெபத்தை நம்ம ஏறெடுப்போம். எழுந்து நின்று. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எழுந்து நின்று ஆண்டவர் ஒரு சில வார்த்தைகளை பேசணும் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஆமென். யாரோ ஒரு சகோதரன் கண்ணீரோடு இருக்கிறீங்க. ஒரு மாதமா ஒரு சகோதரன் கண்ணீரோடு இருக்கிறீங்க. அது உங்களோட மகனை குறித்து. ஆமென். ஒரு சகோதரி கண்ணீரோடு இருக்கிறீங்க ஒரு 5 மாதமாக. இந்த 5 மாதம் ஏன் கண்ணீரோடு இருக்கிறீங்கன்னா, உன் கணவருக்காக, உன்னுடைய மூத்த பிள்ளைக்காக நீ கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீங்க. உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், என்னுடைய கண்ணீரை துடைத்தவர் உங்க கண்ணீரையும் துடைப்பார். வாலிப பிள்ளைகள், எனக்கு திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிறது, ஆனால் என் பிள்ளையை கட்டி திருமணம் செய்து கொடுவதற்கு பணம் இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு இருக்கிறீங்க. நான் ஒரு நாள் அழுத பொழுது நடிகர் விஜயோட ஆட்சி எனக்கு கால் பண்ணாங்க, தம்பி உங்கள் திருமணம் என்னாச்சு? அம்மா பெண்ணு கிடச்சிருச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, ஆனால் திருமணத்துக்கு பணம் இல்லையே. ஐயா எத்தனை லட்சமாக இருந்தாலும் நான் கொடுக்குறேன் ஐயா அப்படின்னு சொல்லி இந்த தாயார் பேசினாங்க. இன்னைக்கு அவங்க உயிரோடு இல்லை. ஹல்லேலூயா. அப்போ உங்கள் திருமணத்தை இலவசமாய் தேவன் பண்ணி கொடுப்பார். அநேகர் என்னுடைய கணவர் குடித்து கொண்டே இருக்கிறாரே என்று சொல்லி துக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. நான் மட்டும்தானே தேவ சமூகத்துக்கு வருகிறேன், என் கணவர் என் பிள்ளைகளும் என் பெண் பிள்ளை சொல்றது கேட்கறதே இல்லையே என்று சொல்லி ஒரு சிலர் கண்ணீரோடு நீங்கள் வந்திருக்கிறீங்க. உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உன் கண்ணீரை துடைப்பேன் என்று சொல்லுகிறார். உங்க குடும்பத்தில் வந்த அவமானத்தை மித்தமாக ஏன் இந்த உலகத்தை நம்ம வாழ்றோம்? நம்மளை மற்றவனால நம்ம உயர முடியவில்லையே, நம்ம அப்படியே தானே இருக்கிறோம், இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்வை உயர்வு இல்லையே என்று சொல்லி துக்கத்தோடு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கும் கண்ணீர் துடைக்கப்படுகிறது. ஒரு சகோதரன் தன்னுடைய மகளுக்காக, இந்த வியாதி வந்து விட்டதே, இந்த வியாதி டாக்டர்ஸ் பார்த்துட்டு இதை பார்க்க முடியாது என்று சொல்லிவிட்டார்களே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி ஒரு சில ஆத்துமாக்கள் புலம்பி வந்துகிட்டு இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஒரு சில ஊழியர், நான் இவ்வளவு பிரயாசப்படுகிறேனே, இவ்வளவு ஜெபிக்கிறேனே, என்ற வாழ்க்கையில் ஒரு விமோச்சனமும் இல்லையே என்று சொல்லி கலங்கி வந்திருக்கிற ஊழியக்காரரே, ஆண்டவருக்காக நான் அவ்வளவு கொடுத்திருக்கிறேனே, நான் அவ்வளவு உபவாசம் பண்ணிருக்கிறேனே, நான் அவ்வளவு ஜெபித்திருக்கிறேன், வாழ்க்கையில ஒரு உயர்வை பார்க்க முடியலைன்னு சொல்லி வந்திருக்கிற தேவ பிள்ளையே, நீங்க யாரா இருந்தாலும் இன்றைக்கு உங்க கண்ணீரை துடைப்பதற்கு தேவன் இருக்கிறார். நான் ஒன்னு சொல்றேன், உங்க தாய் மறந்திருக்கலாம், உங்க தகப்பன் உங்களை கைவிட்டு இருக்கலாம், ஆனா உங்களை அழைத்த ஆண்டவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். அது ஒரு நாளும் கைவிட மாட்டார்.
ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஆமென். சில சகோதரிகள் தன்னோட கணவரை குறித்து ரொம்ப துக்கமா இருக்கிறீங்க, சந்தேகமா நீங்க துக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு நிம்மதியே இல்லை. இது பிசாசு கொண்டு வந்ததான ஒரு யுக்தி. நீங்க கணவரை தப்பா நினைக்காதீங்க. உங்க கணவர் அப்படி அல்ல. பிசாசு உங்களுக்குள்ள தவறாய் விதைத்து உங்களை அனுபவிக்க முடியாம, இந்த உலகத்துல நல்ல ஹாப்பினஸா வாழ முடியாம பிசாசு எவனை விழுங்கலான்னு வகை தேடி சுற்றி திரிகிறான். சந்தேகப்படாதீங்க. ஒரு சில சகோதரிகள் வெளியே சொல்ல முடியல, என் சரீரத்தில் வந்திருக்கிறதான வியாதி இது எப்படி சுகமாகும், ஒரு ஊழியர்கிட்ட சொல்ல முடியல, போன் செய்தி யார்ட்டையும் சொல்ல முடியல, வெக்கமா இருக்கு. இந்த வியாதிக்கு யாருக்கும் வராத வியாதி எனக்கு வந்திருக்கிறதே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி கண்ணீரோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நான் ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு உங்க கண்ணீரெல்லாம் தேவன் தொடச்சிட்டாரு. ஆமென். ஜீசஸ் உங்க கண்ணீரை தொடச்சிட்டாரு. ஜீசஸ். ஆமென். ஆமென். ஒரே ஒரு சின்ன ஜெபம், கண்களை மூடுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஏழைகள் வந்திருக்கிறோம் அப்பா, எளியவர்கள் வந்திருக்கிறோம் அப்பா. பெரிய வசதி வாய்ப்பு இல்லப்பா, இந்த கூட்டத்திற்கு வருவது கூட கடன் வாங்கிட்டு தாப்பா வந்திருக்கிறேன். இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு நான் கண்ணீரோடு அழுது கொண்டுதாப்பா வந்திருக்கிறேன்னு சொல்லி புலம்புற ஜனங்கள் உண்டப்பா. இன்னைக்கு கண்ணீரோட, இன்னைக்கு துக்கத்தோட நான் என்ன செய்வேன் என்கிற ஒரு குழப்பத்தோடு வந்திருக்கிறாங்கப்பா. ஒரு விசை இறங்கி அற்புதம் செய்வீராக. ஹalleluya. எத்தனையோ கூட்டங்களுக்கு சென்றிருக்கலாம், ஆனா இந்த இடத்துக்கு நித்தியம் டிவி நடத்துகிற இந்த கூட்டத்துக்கு வந்ததினாலே தேவன் ஆண்டவரே, நீங்க தாப்பா அவர்களை பார்த்து ஆசீர்வதிக்கணும். எல்லாரோட தலை மேல உங்க கையை வைங்கப்பா. இன்னைக்கு இந்த கட்டி மறையட்டும்பா. இன்னைக்கு அந்த கட்டி மறையட்டும். இன்னைக்கு இருக்கிற அந்த வலி இப்பொழுதே மறைவதாக. இன்னைக்கு அந்த கண்ணீர் துடைக்கப்படட்டும். இன்னைக்கு அந்த கண்ணீர், அந்த துக்கம், அந்த வேதனைய தொடங்கப்பா. நீங்க வாங்கப்பா, உங்க அன்பு மகளை உங்க கரத்துல ஏந்துங்கப்பா. உங்க அன்பு மகனை உங்க கரத்துல ஏந்துங்கப்பா. இந்த ஊழியக்கார குடும்பத்துல உங்க கரத்துல ஏந்துங்கப்பா. ஏந்துங்கப்பா. என் அன்பு தகப்பனே, மெய்யாகவே இங்க வந்திருக்கிறீங்கப்பா, மெய்யாகவே இங்க இருக்கிறீங்கப்பா, மெய்யாகவே இங்க பிரசன்னராகி இருக்கிறீங்கப்பா. அநேகரை தொட்டு இன்னைக்கு சுகமாக்கிட்டீங்கப்பா. தேவதாசல் எடுத்து வல்லமையா பயன்படுத்துவீங்களே, அதற்கு நன்றி. நன்றி அப்பா. எங்களுக்கு யாரு பார்க்கிறா? எங்களுக்கு யாரு இருக்கிறா? அந்த உலகத்துல ஒருவரும் இல்லையப்பா. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களுக்கு வருவேன்னு சொன்னீங்களப்பா. நான் மகனே நான் உங்களை திக்கற்றவளாக விடேன். இன்னைக்கு வந்திருக்கிற மகளே, நீ கலங்காத, நீ அழுகாத, நீ புலம்பாத, கண்ணீர் விடாதபடி மகளே உன் கண்களை காத்துக்கொள். மகனே நீ கண்ணீர் விடாத, இனிமே நீ கண்ணீர் விட பரலோக ராஜ்யத்துல இருக்க முடியல மகனே. உன் துக்கம் சந்தோஷமா மாறும் மகனே, உன் துக்கம் சந்தோஷமா மாறும் என்று சொன்ன ஆண்டவரே உமக்கு நன்றி. இந்த வாய்ப்பை கொடுத்ததற்கு நன்றி. ஒரு கூட்ட ஜனங்களை கொண்டு வந்து அந்த ஜனங்களை நீங்க ஆசீர்வதிச்சிட்டீங்கப்பா. குறிப்பா எங்களுடைய அன்பு அண்ணன் சார்லஸ் அண்ணனுக்காக, அன்பு அக்கா லிதியால் அக்காவுக்காக, அன்பு செல்ல பிள்ளைகளுக்காக கூட இருந்து ஆண்டவரை தாங்குகிற வாலிப தம்பிமார்களுக்காக, தங்கச்சிமார்களுக்காக, அக்காமார்களுக்காக, உதவி ஊழியர்களுக்காக, அண்ணன்மார்களுக்காக, பெரியவர்களுக்காக எல்லாருக்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி, நன்றி அப்பா, உமக்கு நன்றி அப்பா. ஒரு வார்த்தை தேவன் சொல்லுகிறார் இந்த ஊழியத்திற்கு, இப்ப இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு நான் ஆசீர்வதிக்க போகிறேன். இருப்பதை பார்க்கலாம் 1000 பார்ப்பீர்கள். நான் நிறைவேற்றுவேன். 1000 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு உயர்வு. நன்றி, உமக்கு நன்றி, நன்றி. தாழ்த்தி உமக்கு நன்றி சொல்லு, குனிந்து உமக்கு நன்றி சொல்லு, குனிந்து உமக்கு நன்றி சொல்லு. நீ
நடத்தி வந்த உபகாரங்களுக்காக ஆமென். எண்ணத்தை செலுத்துவேன் ஐயா. ஹalleluya. அநேக உபகாரங்களை நீர் எங்களுக்கு செய்திருக்கிறீர் அப்பா. ஆமென். உமக்கு நன்றி. ஜீசஸ். உமக்கு நன்றி. ஆமென். உமக்கு நன்றி அப்பா. Thank you. வந்தவர்கள் வந்தவண்ணமா போகவே கூடாதுப்பா. Glory. 1000 மடங்கு ஆசீர்வாதங்களை பெற்று சொல்ல. ஆமென். ஆசீர்வதி. ஆமென். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஜீசஸ். திக்கற்ற